அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்ம சபைகளை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்தோம். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சபையை பற்றி பார்த்தோம், மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட சபையை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சபையானது, அதாவது ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த சபையை தான் மனிதனால சபையானது கரைப்பட்டு போயிடுச்சு. யாரால? கான்ஸ்டான்டின் மன்னன் என்ற ஒரு மன்னனால பாபிலோனிய வழிபாட்டு முறைகள் எல்லாம் நம்ம கிறிஸ்து மதத்துக்குள்ள ஒன்றா கொண்டு வந்து சேர்த்துட்டான். அப்படி சேர்த்ததுனால சபையானது கரைப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட சபையை என்ற தலைப்பில் நம்ம பேசியிருக்கிறோமோ. இப்போ அந்த மாதிரி கரைப்பட்டு போன அந்த சபையை எப்படி தேவனத்தை திருமத்தை சுத்திகரிக்கிறாரு, அதை எப்படி பரிசுத்தப்படுத்துகிறாரு அப்படின்ற நிகழ்ச்சியை இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாமா. அதாவது பாபிலோனிய வழிபாட்டு முறைகள் எல்லாம் சபையில் வந்து சேர்ந்து ஆயிடுச்சுங்க. கான்ஸ்டான்டின் தான் இதை ஏற்படுத்தினான். இப்போ பாபிலோனிய பூஜாரிகள் கிறிஸ்து மதத்துக்குள்ள வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களும் கிறிஸ்து மாதிரி ஆயிட்டாங்க. சபையில் ஒன்றா வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்படி கலந்துக்கிட்டவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, தன்னை உயர்த்துறாங்க. அவங்க ஒரு அதிகாரிகள் எப்படி அரசியலில் வந்து எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிமார்கள் அந்த மாதிரியெல்லாம் எப்படி இருக்கிறாங்களோ அது போல தன்னை உயர்த்துறாங்க. அதாவது கிறிஸ்துவ மக்கள் இருந்து அந்த கிறிஸ்துவ மக்கள் அவங்கள தனியாக பிரித்து காட்டுறாங்க. எப்படி பிரித்து காட்டுறாங்க? குருக்களாகவும், பிஷப்பாகவும், கார்டினலாகவும், போப்பாகவும் பிரிக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தை இவங்க ரெண்டா பிரிக்கிறாங்க. நாங்கள்லாம் உயர்ந்தவங்க, மற்ற ஜனமெல்லாம் சாதாரண மக்கள். நாங்கள் போதிக்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு அந்த போதிக்கக்கூடிய அதிகாரத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம், நாங்கள் தான் போதிப்போம் அப்படின்னு சபையை என்ன பண்ணுறாங்க, இவங்க பிரிக்கிறாங்க. அதாவது லேட்டினா சாதாரண மக்கள். அதாவது இந்த ஒரு பிரிவினைய சபையில ஏற்பட்ட இந்த வேற்றுமைய கடவுள் வந்து வெறுக்கிறாரு. கடவுள் வந்து எல்லாரையுமே ஒரே பார்வையில தான், ஒரே கூட்டமா, ஒரே மந்தியா தான் பார்த்தாரு. ஆண்டவராகிய தேவன் சபைய ஒரே ஆட்டு மந்த மாதிரி தான் பார்த்தாரு. அப்படிதான் அவர் ஏற்படுத்தினார். அப்படி ஏற்படுத்தி இருக்கிற இந்த மந்திய ரெண்டா பிரிச்சு சாதாரண மக்கள் கீழ்மட்டத்துக்கும், மீதி இந்த குருத்துவ அமைப்பை கொண்டவங்க நாங்கள்லாம் உயர்ந்தவங்க, உங்களுக்கு மேல நாங்க ஒரு அதிகாரி அப்படின்ற நிலையில சபையில ஏற்படுத்திட்டாங்க. இப்படி ரெண்டு பிரிவா பிரிச்சதுனால கடவுளுக்கு வந்து கோபம் ஏற்படுச்சு. கடவுளை வெறுக்கிறார். இப்படி வெறுத்ததுனால தான் கடவுள் என்ன பண்றாரு, சபையை உபத்திரத்துக்குள்ளாக்குறாரு, உபத்திரத்துக்கு கையளிக்கிறாரு சபையை. அந்த மாதிரி கையளிக்கப்படும் போது தான் வேத கலாபனை, இரத்த சாட்சிகள், சிமிர்னா சபை அப்படின்றது வந்து இரத்த சாட்சிகளுடைய சபைங்க. அது அதாவது சிமிர்னா அப்படின்னா கசப்பு கலந்த காடி அப்படின்ற அர்த்தமா. அதாவது உபத்திரவத்துக்கு அந்த மக்களை கையளிக்கப்படும் பொழுது நீரோ மன்னனாலையும் டயாக்லிஸ் என்ற அரசன் வரைக்கும் கிபி 310 வரைக்கும், அதாவது 142 வருஷம் வரைக்கும் வேத கலாபனை இரத்த சாட்சிகளாக கிறிஸ்துவ மதத்தில் நடக்குதுமா. இதில் நிறைய பேர் மறிக்கிறாங்க.
ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே அந்த அதாவது அந்த கிறிஸ்துவ சபையில ஏற்பட்ட அந்த வேதனையானது சொல்லவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு கொடியதா இருக்கும். 142 வருஷம் ரத்தம் சிந்திட்டு இருந்தாங்க மக்கள். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு, திரும்ப கூட சபையில அந்த பெண் வழிபாடு எசபெல் ஆவி கிரி செய்ய ஆரம்பிக்குது. சபையில வேத கலாபனம் முடிஞ்சிட்டு பிறகு கூட கிறிஸ்துவ மக்கள் மத்தியில எசபெல் ஆவி கிரியை செய்து, பிலேயாமினுடைய ஆவியும் எசபெல் ஆவியும் சபையில கிரியை செய்யுதுங்க. அதனால அப்படி இருந்த அந்த சபையில பிலேயாமினுடைய கோட்பாடும் எசபேலுடைய கோட்பாடும் சபையில மிதமிஞ்சி போனதுனால பொறுக்கவே முடியாத இருக்கிற அந்த சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு மனிதனை ஏற்படுத்துறாருங்க. ஒரு மனிதனை அந்த இருக்கிற கூட்டத்திலேயே ஒரு மனிதனை ஆண்டவர் எழுப்புறாரு. யார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் தான் மார்ட்டின் லூதர். இந்த மார்ட்டின் லூதர் அவரும் இந்த கூட்டத்தை சேர்ந்த குருக்களோட கூட அவரும் ஒரு குரு தான். ஆனா இந்த வேதத்தை பொதுமக்கள் படிக்க முடியாது. குருக்கள் மட்டும்தான் படிக்கணும், பிஷப் தான் படிக்கணும், கார்டினால் படிக்கணும், போப் தான் படிக்கணும். மற்றவங்க யாரும் வேதத்தை படிக்க கூடாதுங்க. அப்படி ஒரு சட்டம். அப்போ இந்த வேதத்தை படிச்ச மார்ட்டின் லூதர் என்ன பண்றாருனாக்கா அந்த சபையில போராட்டம் நடத்துறாரு. சிலை வழிபாடெல்லாம் இருக்கக்கூடாது. ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க, நம்மளுக்கு வேதாகமத்துல என்ன எழுதி இருக்குதோ நம்ம அதன்படி தான் நடக்கணும், அப்படிதான் நம்ம போதிக்கணும், கிறிஸ்து வழியில் தான் நம்ம நடக்கணும். இந்த மாதிரி சிலை வழிபாடெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. பாபிலோனிய வழிபாட்டு முறையை நம்ம பின்பற்றக்கூடாது. வேதத்துல இதெல்லாம் இல்லை, நீங்க செய்யறது இது தப்பு அப்படின்னு மார்ட்டின் லூதர் எதிர்க்க ஆரம்பிச்சார். அங்க இருக்கிற ஜெர்மனி நாட்டில் இருக்கிற போப்பை இவர் எதிர்க்க ஆரம்பிச்சார். ஸோ அந்த பிஷப்புக்கும் மார்ட்டின் லூதருக்கும் அதாவது போராட்டம் நடக்கவே மார்ட்டின் என்ன தெரியுமா பண்றாருங்க, மார்ட்டின் லூதர் ஜெர்மனி நாட்டில் இருக்கிற விட்டன்ஸ்பர்க் என்ற ஒரு தேவாலயத்தினுடைய கதவுல 95 சட்டங்களை ஆணினால எழுதுறாரு. கதவுல அந்த தேவாலயத்தினுடைய கதவுல 95 சட்ட விதிமுறைகளை ஆணினால எழுதுறாரு. எழுதிட்டு அந்த கூட்டத்தை விட்டு தனியா பிரிஞ்சு வராருங்க. அவரு மட்டும் வரல, அவரோடு கூட சேர்ந்த ஒரு கூட்டம் மக்கள் மார்ட்டின் லூதரோட கூட வெளியே வந்துட்டாங்க. அந்த சபையை விட்டு பிரிஞ்சு தூரம் வந்துட்டாங்க. இப்படி தூரம் வந்த இந்த மார்ட்டின் லூதரை எங்க கொண்டுட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி நாட்டை சேர்ந்த இளவரசர் மார்ட்டின் லூதருக்கும் அவரை சேர்ந்த கூட்டத்தாருக்கும் அடைக்கலம் கொடுக்கிறாரு. அடைக்கலம் கொடுத்து அவங்கள தனியா சபையை உருவாக்கி நடத்த சொல்றாரு. அந்த மாதிரி மார்ட்டின் லூதர் தலைமையில உருவாக்கி நடத்திட்டு வர சபை தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல வர சர்தை சபை. சர்தை சபை அவர் என்ன பண்ணாரு, எந்த ஒரு சிலை வழிபாடும் எதுவுமே அவர் எடுத்துட்டு எல்லாத்தையும் நிராகரிச்சிட்டாரு. ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் போதிக்கணும், வேதத்தை மட்டும் வார்த்தை மட்டும் எடுத்துட்டு அவர் தூரம் வந்துட்டாருமா. ஸோ ஆண்டவருடைய வார்த்தையை மார்ட்டின் லூதர் போதிக்க ஆரம்பிச்சாருமா. மார்ட்டின் லூதரும் அவர் சேர்ந்த கூட்டத்தாரும்
தனியா சபையை ஏற்படுத்தி கிறிஸ்துவ போதிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி அந்த பாபிலோனிய கலாச்சாரத்தில் இருக்கிற அந்த சபையில இருந்து மார்ட்டின் லூதர் தனியா பிரிஞ்சு வந்தாருங்க. அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்க, பிரிந்த சகோதரர்கள் அப்படின்னு பாபிலோனிய கலாச்சாரத்தில் இருக்கிற குருக்களும் மற்றவங்களும் சொல்றாங்க. இப்படி பிரிஞ்சு வந்த மார்ட்டின் லூதர் தனியா சபையை ஏற்படுத்துறாருங்க, சபையை நடத்துறாருங்க. ஒன்லி வார்த்தை தான், வேற எந்த வழிபாட்டு முறையும் கிடையாதுங்க. ஆராதனை, ஆண்டவரை ஆராதிக்கணும், துதிக்கணும், ஜெபிக்கணும், வேதத்தை வார்த்தையை போதிக்கணும். வேற எந்த வழிபாட்டு முறைகளும் சபையில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனியா மார்ட்டின் லூதர் வந்து சபையை ஏற்படுத்தி நடத்திட்டு வராருங்க. இந்த சபை தான் சிஎஸ்ஐ சபை அப்படின்னு சொல்றதுங்க. மார்ட்டின் லூதர் தான் இந்த சபைக்கு லீடர். இந்த சபை மார்ட்டின் லூதர் வந்து இப்ப யார் கீழே வந்துட்டாருன்னா திரும்ப அரசாங்கத்துக்கு கீழே வந்துட்டாரு. என்ன, ஜெர்மனி நாட்டை சேர்ந்த இளவரசர் தான் மார்ட்டின் லூதருக்கும் அவரை சேர்ந்த கூட்டத்தாருக்கும் அடைக்கலம் கொடுத்தாரு. என்ன கொண்டுட போறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் அவரு இளவரசர் கீழே இவங்க இருந்து சபையை ஆரம்பிச்சதுனால அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளும் அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களும் இந்த சபையில நம்ம இப்ப கூட பார்க்கலாமா. தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது, எலெக்ஷன் வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இன்னும் கூட அந்த அரசியல் அமைப்பு போல இன்னும் கூட சிஎஸ்ஐ சபையில இருக்குதுமா. இந்த சிஎஸ்ஐ சபையில இருக்கிற மக்கள் அரசியலோட கூட தொடர்பு உள்ளவங்களா இருப்பாங்க, அரசாங்கத்தோட கூட தொடர்பு உள்ளவங்களா தான் இருப்பாங்க. சோ இப்படித்தான் ஆண்டவர் அந்த அதாவது அழுக்கான கரைபடிந்த அந்த சபையிலிருந்து மார்ட்டின் லூதரை எழுப்பி தனியா பிரிச்சு கொண்டு வந்து சபையை ஆரம்பிக்க வச்சாருங்க. ஆனாலும் கூட அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளும் இதுல கூட சேர்ந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, மார்ட்டின் லூதர் ஏற்படுத்தின இந்த சபையில வார்த்தை இருக்குது. அதாவது வேதத்தில் இருக்கிற வசனம் எல்லாம் வார்த்தையெல்லாம் இருக்குது, வார்த்தை இருக்குது. ஆனா கிரியை இல்ல, ஆவியானவர் இல்ல. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த சபைக்கு நம்ம ஆண்டவராகிய தேவன் சர்தை அப்படின்னு பேர் கொடுக்கிறாருமா. சர்தை அப்படின்னா உயிரற்ற, செத்து போன அப்படின்ற அர்த்தமா. என்னக்கா வார்த்தை இருக்குது ஆனா உயிர் இல்ல, வார்த்தை இருக்குது கிரி இல்ல, வார்த்தை இருக்குது பரிசுத்த ஆவியானவர் இல்ல, பல அற்புத அடையாளம் எல்லாம் செய்ய முடியல, ஆனா வார்த்தை மட்டும் இருக்குது. இத வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல சர்தை சபைன்னு ஆண்டவர் இதுக்கு பேர் கொடுக்கிறாரு. இப்ப இருக்கிற சிஎஸ்ஐ சபை தான் அப்போ சர்தை சபைன்னு ஆண்டவர் சொல்றதுமா. இப்படி இருக்கிற இந்த சபையில ஏன்னா ஆவியானவர் இல்ல, வார்த்தை இருக்குது. திரும்ப என்ன பண்றாரு ஆண்டவர், இதுல இருந்து சபையை திரும்ப மறுமலர்ச்சி அடைய வைக்கிறாரு. இன்னும் இதுல இருக்கிற மக்களை தனியா ஆண்டவர் பிரிச்சு எடுக்கிறாரு, பிரிச்சு தூரம் எடுக்கிறாரு. சோ அடுத்த வீடியோல நம்ம அப்படி ஆண்டவர் இந்த சர்தை சபையில இருக்கிற பிரிச்செடுத்த மக்கள் வழியா ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்ற நிகழ்ச்சிய அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ ஆண்டவர் கரைப்படுத்தப்பட்ட அழுக்கான அந்த சபையில இருந்து, சிலை வழிபாடு உள்ள அந்த சபையிலிருந்து, பாபிலோனிய வழிபாட்டு முறைகள் உள்ள அந்த சபையிலிருந்து
மார்ட்டின் லூதரை எழுப்பி தனியா பிரிச்சு எடுத்துட்டு வர்றார் ஆண்டவர் தூரம். இப்போ வார்த்தை தனியா வந்துடுச்சு, வார்த்தையை போதிக்கிறாங்க, வார்த்தை எல்லா இடத்திலும் பரவுது. ஆனா கிரியை இல்லை அப்படின்னு ஆண்டவர் சர்வதேச சபையில சொல்றாருங்க. ஸோ அடுத்த வீடியோல ஆவலோட காத்துட்டு இருங்க. இன்னும் ஆண்டவர் இந்த சபையை என்ன பண்ண போறாரு, எப்படி இத்த மறுமலர்ச்சிக்கு கொண்டு வராரு அப்படின்ற செய்தியெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது நான் இப்போ பேசின இந்த செய்தியிலிருந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாமா, அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் கண்டிப்பாக கொடுப்போங்க. ஆதரவு கொடுத்த எல்லா மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் நன்றி சொல்கிறேம்மா. இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மாரநாதா.